தாஜ்மஹாலை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட முதன்மை பொருள் என்ன? ஏ. வெள்ளை பளிங்குக்கல், ஒயிட் மார்பிள். பி. சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன். சி. கருங்கல், கிரானைட். டி. சிவப்பு மணற்கல், ரெட் சாண்ட்ஸ்டோன். சரியான பதில் ஏ. வெள்ளை பளிங்குக்கல், ஒயிட் மார்பிள். ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டுவதற்கு ராஜஸ்தான் மாநிலம் மக்ரானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தினார். இது அதன் அழகிற்கும் நீண்ட கால நிலைத்தன்மைக்கும் காரணமாகும். ஒரு பணித்தாளை மூட கோப்பு மெனுவிலிருந்து எந்த விருப்பம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. திற, ஓபன். பி. சேமி, சேவ். சி. புதியது, நியூ. டி. மூடு, க்ளோஸ். சரியான பதில் டி. மூடு, க்ளோஸ். 1. மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் போன்ற மென்பொருட்களில் மூடு, க்ளோஸ் என்ற கட்டளை தற்போது பயன்பாட்டில் உள்ள குறிப்பிட்ட பணித்தாளை மட்டும் மூடுவதற்கு பயன்படுகிறது. இது முழு மென்பொருளையும் மூடாமல் கோப்பை மட்டும் மூடுகிறது. 2. விவாதிக்கப்பட்ட உடல்நல பிரச்சினைகளின் அறிகுறியாக கருதப்படுவது எது? ஏ. மேம்பட்ட உடல் செயல்பாடு. பி. அதிகரித்த ஆற்றல் நிலைகள். சி. மேம்பட்ட செரிமானம். டி. தலைச்சுற்றல், டிசினஸ். சரியான பதில் டி. தலைச்சுற்றல், டிசினஸ். தலைச்சுற்றல், டிசினஸ் என்பது இரத்த சோகை, குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது நரம்பு மண்டல பாதிப்பு போன்ற உடல்நல பிரச்சினைகளின் ஒரு பொதுவான அறிகுறியாகும். இது ஒரு நபர் சமநிலையை இழப்பது போன்ற உணர்வைத் தரும். எந்த தாவரக்குழு ஆஞ்சியோஸ்பெர்ம்களைப் போன்ற மேம்பட்ட பண்புகளைக் கொண்டுள்ளது? ஏ. டெரோப்சிடா, டெரோப்சிடா. பி. நீட்டேல்ஸ், நெட்டேல்ஸ். சி. ரிக்சியா, ரிச்சியா. டி. கோனிஃபெரல்ஸ், கோனிஃபெரல்ஸ். சரியான பதில் பி. நீட்டேல்ஸ், நெட்டேல்ஸ். 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஜிம்னோஸ்பெர்ம்களில் நீட்டேல்ஸ், நெட்டேல்ஸ் வரிசை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்களைப் போன்ற சைலம் குழாய்களைக் கொண்டுள்ளன. இவை பரிணாம வளர்ச்சியில் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு மிக நெருக்கமானவை. ஒரு திரவத்திற்கு பயன்படுத்தப்படும் அழுத்தம் எல்லா திசைகளிலும் சமமாக பரவுகிறது என்ற கருத்தை முதலில் விவரித்தவர் யார்? ஏ. ஐசக் நியூட்டன், இசாக் நியூட்டன். பி. பிளேஸ் பாஸ்கல், பிளேசி பாஸ்கல். சி. ஆர்கிமிடிஸ், ஆர்கிமேட்ஸ். டி. மேரி கியூரி, மூரி கியூரி. சரியான பதில் பி. பிளேஸ் பாஸ்கல், பிளேசி பாஸ்கல். சரியான விடை பி. சோகஸ்மெலி பிளேஸ் பாஸ்கல் விவரித்த பாஸ்கல் விதியின்படி மூடிய நிலையில் உள்ள ஒரு திரவத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவும். பின்வருவனவற்றில் ஒரு உறுப்பாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. இதயத் தசை, கார்டியாக் மசில். பி. தட்டைத் தசை, ஃபிளாட் மசில். சி. செரிமானம், டைஜஷன். டி. மண்ணீரல், ஸ்ப்ளீன். சரியான பதில் டி. மண்ணீரல், ஸ்ப்ளீன். மண்ணீரல் என்பது நிணநீர் மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பாகும். இது இரத்தத்தை வடிகட்டுகிறது. இது பழைய இரத்த சிவப்பணுக்களை அழித்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. ஏ. இதயத் தசை என்பது ஒரு வகை திசுவாகும். இது உறுப்பு அல்ல. ஒளியின் காரணமாக சில்வர் புரோமைடு சிதைவடையும் போது எந்த உலோகம் உருவாகிறது? ஏ. கார்பன் உலோகம். பி. புரோமின் உலோகம். சி. கால்சியம் உலோகம். டி. வெள்ளி உலோகம். சரியான பதில் டி. வெள்ளி உலோகம். சில்வர் புரோமைடு ஒளியில் படும்போது சிதைவடைந்து வெள்ளி உலோகம் மற்றும் புரோமின் வாயுவாக பிரிகிறது. இந்த ஒளிச்சிதைவு வினை புகைப்படத் துறையில் கருப்பு வெள்ளை படங்களை உருவாக்க பயன்படுகிறது. சில்வர் புரோமைடில் கார்பன் தனிமம் இல்லாததால் கார்பன் உலோகம் உருவாகாது. ஒரு வேதிச் சமன்பாட்டில் அம்புக்குறிக்கு வலப்புறம் காட்டப்படும் பொருட்கள் எதை குறிக்கின்றன? ஏ. விளைபொருட்கள், ப்ராடக்ட்ஸ். பி. வினைவேக மாற்றிகள், கேட்டலிஸ்ட்ஸ். சி. தடுப்பான்கள், இன்ஹிபிட்டர்ஸ். டி. வினைப்படு பொருட்கள், ரியாக்டன்ட்ஸ். சரியான பதில் ஏ. விளைபொருட்கள், ப்ராடக்ட்ஸ். 2. சரியான விடை ஒரு வேதி வினையின் முடிவில் உருவாகும் புதிய பொருட்கள் விளைபொருட்கள் எனப்படும். இவை எப்போதும் அம்புக்குறிக்கு வலப்புறம் எழுதப்படும். இது வினையின் திசையையும் என்ன பொருள் உருவானது என்பதையும் காட்டுகிறது. pH அளவுகோலில் உள்ள P எதைக் குறிக்கிறது? A. விளைபொருள், ப்ராடக்ட். B. புரோட்டான், புரோட்டான்.
சி ஆற்றல் பொட்டென்ஷியல், டி திறன் பவர். சரியான பதில் பி புரோட்டான் புரோட்டான். 6. pH அளவுகோலில் P என்பது போட்டென்ஸ் திறன் என்ற ஜெர்மன் சொல்லையும் இது கரைசலில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் புரோட்டான்கள் செறிவையும் குறிக்கிறது. pH மதிப்பு ஒரு கரைசல் அமிலத்தன்மை கொண்டதா அல்லது காரத்தன்மை கொண்டதா என்பதை தீர்மானிக்கிறது. மனித மூளை எத்தனை முக்கிய பகுதிகளைக் கொண்டது? A 4, B 2, C 5, T 3. சரியான பதில் டி 3. சரியான விடை டி சோகஸ்மெலி. மனித மூளை முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை என 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 பகுதிகளும் உடலின் பல்வேறு தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன. பின்வரும் எந்த நிலையை ஒரு குறிப்பிட்ட கதிரியக்க ஐசோடோப்பால் குணப்படுத்த முடியும்? ஏ இரத்த சோகை அனேமியா, பி மூட்டுவலி ஆர்த்ரைட்டிஸ், சி உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன், டி நீரிழிவு நோய் டயபீட்டீஸ். சரியான பதில் ஏ இரத்த சோகை அனேமியா. இரும்பு -59, எபியன்-9 போன்ற கதிரியக்க ஐசோடோப்புகள் இரத்த சோகை போன்ற இரத்த குறைபாடுகளைக் கண்டறியவும் குணப்படுத்தவும் உதவுகின்றன. இவை உடலில் இரும்பு சத்து வளர்சிதை மாற்றத்தை ஆய்வு செய்ய பயன்படுகின்றன. அதன் வெளிப்புற சுற்றுப்பாதையில் 2 எலக்ட்ரான்களைக் கொண்ட ஒரு அணுவின் சொல் என்ன? ஏ இணைதிறன் வேலன்ஸ், பி இரட்டை டியூப்லெட், சி நேர்மின் அயனி கேஷன், டி எண்முகம் ஆக்டெட். சரியான பதில் பி இரட்டை டியூப்லெட். சரியான விடை பி சோகஸ்மெலி. ஒரு அணுவின் வெளிக்கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும் நிலை இரட்டை டியூப்லெட் விதி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஹீலியம் அணு இந்த அமைப்பைக் கொண்டுள்ளது. இந்த நிலை அணுவிற்கு நிலைப்புத்தன்மையை வழங்குகிறது. மார்புக்கூட்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் பொதுவாக எத்தனை நுரையீரல்கள் காணப்படுகின்றன? ஏ 2, 2, பி 1, 1, சி 4, 4, டி 3, 3. சரியான பதில் பி 1, 1, 1. மனித உடலில் மார்புக்கூட்டின் இடது மற்றும் வலது பக்கங்களில் தலா ஒரு நுரையீரல் வீதம் மொத்தம் 2 நுரையீரல்கள் உள்ளன. இவை சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்புகளாகும். உரையில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த தாவரம் அதன் மொட்டுகளிலிருந்து சேய் தாவரங்களை உருவாக்குகிறது? ஏ புதினா மின்ட், பி போகன்வில்லா போகன்வில்லியா, சி சேப்பங்கிழங்கு கொலோகேசியா, டி கருவேலம் அகேசியா. சரியான பதில் சி சேப்பங்கிழங்கு கொலோகேசியா. சரியான விடை சேப்பங்கிழங்கு போன்ற தாவரங்கள் தரைக்கீழ் தண்டு மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்கின்றன. இவற்றின் கணுக்களில் உள்ள மொட்டுகளிலிருந்து புதிய சேய் தாவரங்கள் உருவாகின்றன. ஒரு திடப்பொருளின் பரப்பளவு வெப்பத்தால் அதிகரிக்கும் போது என்ன வகையான விரிவு ஏற்படுகிறது? ஏ நீள் விரிவு, பி பரும விரிவு, சி பரப்பு விரிவு, டி கன விரிவு. சரியான பதில் சி பரப்பு விரிவு. 5. சரியான விடை சி சோகஸ்மெலி. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நீளம் மற்றும் அகலம் என 2 பரிமாணங்களிலும் மாற்றம் ஏற்பட்டு பரப்பளவு அதிகரிப்பது பரப்பு விரிவு எனப்படும். இது பொதுவாக மெல்லிய தகடு போன்ற பொருட்களில் காணப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? ஏ 18 கிராம், பி 17 கிராம், சி 36.5 கிராம், டி 44 கிராம். சரியான பதில் டி 44 கிராம். 5. கார்பன் டை ஆக்சைடின் CO2 மூலக்கூறு நிறை ஒரு கார்பன் 12 மற்றும் 2 ஆக்சிஜன் 1x2 32 அணுக்களின் நிறையை கூட்டும்போது 44 கிராம் என கிடைக்கிறது. இது ஒரு மோல் இந்நிறையை கிராம் அளவில் குறிக்கிறது. மேல்நோக்கி எறியப்பட்ட ஒரு பொருள் ஏன் இறுதியில் கீழே விழுகிறது? ஏ காற்றுத் தடையின் காரணமாக, பி பூமியின் காந்த புலத்தின் காரணமாக, சி பொருளின் ஆரம்ப மேல்நோக்கிய உந்தத்தின் காரணமாக, டி பூமியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக. சரியான பதில் டி பூமியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக. சரியான விடை
தி சோகஸ்மேலி பூமியானது அதன் மையத்தை நோக்கி அனைத்து பொருட்களையும் ஈர்க்கும் விசையை ஈர்ப்பு விசை என்கிறோம். மேல்நோக்கி எறியப்படும் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து ஈர்ப்பு விசையினால் மீண்டும் தரையை வந்தடைகிறது. மின்சார மின்னூட்டங்களை குறிக்க பயன்படுத்தப்படும் பொதுவான எழுத்து எது? ஏ இ, பி கியூ, சி சி, டி ஏ. சரியான பதில் பி கியூ 2. மின்சார மின்னூட்டங்கள் பொதுவாக கியூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகின்றன. இதன் சி அலகு கூலும் ஆகும். இது ஒரு பொருளில் உள்ள மொத்த மின்சுமையை குறிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?